வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி, வைகாசி மாதம் 21ஆம் தேதி. நேற்றைய நிலையில் நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவில் கிட்டத்தட்ட 90% எதிர்பார்த்த இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில மாவட்டங்களில் ஏமாற்றங்களை தந்திருக்கலாம். சில காற்றினுடைய குவிதலில் நகர்வுகளில் ஏற்பட்ட பின்னடைவு சில மாவட்டங்களில், ஒரு சில மாவட்டங்களில் மழைப்பொழிவில், எதிர்பார்த்த மாவட்டங்களில் மழைப்பொழிவில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். இன்றைய நிலையில் வானிலை அமைப்பில் தற்போது நீடிக்கின்ற மாற்றங்கள் என்ன? இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவு எந்தெந்த மாவட்டங்களில் இன்று வலுவடையும், பரவலாகும் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு தெற்கில் தென்மேற்கு பருவக்காற்றினை கட்டுப்படுத்தி மேற்கு நோக்கி நகரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அச்சக்கோடான 5 டிகிரி அச்சக்கோட்டில் நகர்ந்து வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது 65 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை கோட்டிற்கு மேற்கில் நீடிக்கிறது. இது மேலும் அது மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இதன் ஒவ்வொரு நகர்விற்கும் காற்று குவிதலில் தமிழகத்தில் மாற்றங்கள் இருக்கின்றன. அதே போல கேரளம் மற்றும் தெற்கு கர்நாடக பகுதிகளிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டு மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது, கேரளம் மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில். அதே நிலையில தமிழகத்தினுடைய மழைப்பொழிவை பொறுத்தவரை வெப்பச்சலன இடிமழை பொழிவாக பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில ஆங்காங்கே வலுவடை இருக்கிறது. ஆனால் இடத்திற்கிடம் மாறுபடுகிறது தினசரி. நேற்று நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவு கிட்டத்தட்ட மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் ஓரளவுக்கு நிறைவான மழைப்பொழிவு எதிர்பார்த்த இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நேற்று சற்று தாமதமடைந்த மழைப்பொழிவு நள்ளிரவு வாக்கில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கான மேற்கு காற்றினுடைய குவிதலுக்கு சற்று வாய்ப்புகள் குறைந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை வேளையில் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. தெற்கிலிருந்து காற்று இணைப்பு கிடைத்தது. ஒரு சில இடங்களில் லேசான தூறல் முதல் சற்று மிதமான மழைப்பொழிவு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு, திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் தூறல் மற்றும் மிதமான மழைப்பொழிவாக ஏற்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சற்று வலுவான மழைப்பொழிவு கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்டும் வருகிறது. சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் அதனுடைய நீட்சி, இந்த மழைப்பொழிவினுடைய நீட்சி காணப்படுகிறது. என்ற நிலையில இன்றைய வானிலை அமைப்பு நகர்கிறது. மழைப்பொழிவு இன்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்கள்: கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர். இந்த மாவட்டங்களில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு ஓரிரு இடங்களில் கனமழை வாய்ப்புகளும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் எதிர்பார்க்கப்படுகின்றன. மத்திய மாவட்டங்களில், இதர மாவட்டங்களில், அதாவது கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்று ஏற்படலாம். நேற்று அதற்கு முந்தைய தினத்தை விட சற்று குறைந்த வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களில் இன்றைய நிலையில் இருக்கலாம். கோவை மாவட்டத்திலும் சில நேரங்களில் இந்த காற்று பகுதிகளில் காற்றின் வேக மாறுபாடு சில மாற்றங்களை, வளிமண்டல கீழடுக்கில் காற்று குவிதலுக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளை அவ்வப்போது ஏற்படுத்தக்கூடும். கோவை மாவட்டத்தினுடைய காற்று பகுதிகளுக்கும் வடக்கு பகுதிகளுக்கும், அதே போல திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளுக்கும் இத்தகைய மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழைக்கு இன்றைய நிலையில் இன்று மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன. பிற்பகலுக்கு பிந்தைய நிலையிலும்
ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை பரவலாக இன்று மேகமூட்டமான வானிலை நீடிப்பதோடு ஆங்காங்கே மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு நீடிக்கக்கூடும். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றைய நிலையில் சற்று வலுவான மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள். தெற்கு உள் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள். தேனி மாவட்டத்தில் அநேக இடங்களில் நல்ல மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்பு இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உள் பகுதிகளிலையும் மேற்கு பகுதிகளிலையும் சற்று கனமழைக்கு இன்று ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கடலோர பகுதிகளுக்கும் இன்று தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளுக்கும் வலுவான மழைப்பொழிவில் வாய்ப்புகள் இருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலும் இன்று மழைப்பொழிவு சற்று வலுவுடன் காணப்படலாம். குமரி, நெல்லை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மேற்கு பகுதிகளில் குமரி மாவட்டத்தில் அநேக இடங்களில் மேகமூட்டமான வானிலை, ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவு நீடிக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் இன்று மாலை இரவு நேரத்தில் இந்த பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கூட ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். காற்றின் வேக மாறுபாட்டிற்கு ஏற்ப குமரி நெல்லை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் மத்திய பகுதிகளிலையும் மழைப்பொழிவு சற்று வலுவுடன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு, மத்திய பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதிகள் என அநேக இடங்களில் இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று அதே போல திருவாரூர் மாவட்டத்திலும் அநேக இடங்களில் இன்றைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை இரவு நேர மழை வாய்ப்புகளாக ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போலதான் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் இந்த மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே நேற்றை விட இன்று கூடுதல். நேற்று வலுவான மழைப்பொழிவு எதிர்பார்த்தோம், ஆனால் அது சாத்தியப்படாமல் அதிகாலை நேரத்தில் மிதமான மழைப்பொழிவாக அது தெற்கு பகுதிகளுக்கு மட்டும் ஏற்பட்டு வருகிறது. இன்றைய நிலையில் நேற்றை விட கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. மழைப்பொழிவுடைய தாக்கம் நிச்சயமாக இந்த மாவட்டங்களுக்கு இன்று கூடுதல் வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மேற்கு பகுதிகளிலையும் உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு வலுவடைந்து காணப்பட்டது. இன்றைய நிலையில் இன்று கூடுதல் மழை வாய்ப்புகள் இந்த மாவட்டத்திற்கு உண்டு. காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் கூடுதல் வாய்ப்புகள், மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரை. அதேபோல் வடகடலோர மாவட்டங்களான விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களிலும் இன்றைய நிலையில் மாலை இரவு நேரத்தில் நேற்றை விட இன்று அதிகாலை காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் இடியுடன் மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பிந்தைய நிலையில் ஏற்பட தொடங்கியது. அது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை இந்த பகுதிகளில் அங்கங்கே இடியுடன் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கலாம். இதே நிலை இன்றைய நிலையிலும் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை என்ற அளவில் விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் என இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுவடையலாம். இந்த நள்ளிரவு, அதிகாலை மழைப்பொழிவானது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் நீட்சியடையலாம், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் நீட்சியடைந்து வலுவடையலாம். என்ற நிலையில் இன்றைக்கான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த நகர்வுகள் நாம் ஏற்கனவே அறிவித்தபடி இது 7, 8, 9 தேதி வரை இந்த வானிலை அமைப்பு, அதாவது தெற்கில் நிலவும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து சமநிலை அடையும் வரை இந்த காற்று குவிதலுக்கு வாய்ப்புகள் தொடரும் என்ற நிலைதான் தற்போதைய நிலையில் நாம் எதிர்பார்க்கும் வானிலை நகர்வாக இருக்கிறது. வானிலை என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது. காற்று சுழற்சிகள் வலுவிழக்கலாம், தென்மேற்கு காற்றினுடைய திசை மாறுபடலாம், காற்று குவிதலில்
மாறுதல்கள் ஏற்படலாம். இந்த நிலைகள் எல்லாம் இந்த வாய்ப்புகள் அவ்வப்போது மாற்றமடைகின்றன என்ற நிலையில் வானிலையை புரிந்து மழைப்பொழிவை எதிர்பார்க்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். நன்றி.